மாப்பிள நீ ரேவதி கிட்ட போய் பேசி தனியா கூட்டு வந்துரு. நாங்க கடைசியா ஒரு வாட்டி கேட்டு பாத்துறோம். யோ கொடுத்த பத்தில நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு போய் கேட்டா நாளை கல்யாணம் தான் சொல்லுவேன். யோ விளையாடுறியா? எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாயா? நல்ல தம்பி, இது வரைக்கும் நீங்க பேசுனது வேற, இப்ப நாங்க பேச போறது வேற. இது பாம்பே டெக்னிக். உனக்கு சொன்னா புரியாது, போய் கூட்டு எப்படி டீல் பண்றோன்றத டிஸ்டன்ஸ்ல இருந்து பாரு. சப்புனாக்கி ஆயா. அரே சமா சமா சமா. கால்ல வந்து கதறுவாங்களோ. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு என் கடை தப்பிச்சிருமுடா சாமி. எங்கடா போய் தொலைஞ்சீங்க? 2 புல் இருக்கு. இன்னைக்கு ஃபுல் பார்ட்டி தான். அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 3 பேரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு போற சீட்டாட்டத்துல பூராத்தையும் கறக்குறான். 1 வருஷ கட்ட வருமானத்தை இன்னைக்கு பிடிக்கிறான்டா. மாப்பிள்ள 18 வகை சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்களா. ஒவ்வொன்றும் டேஸ்டா இருக்கு. சொல்லும் போதே அப்படியே நாக்கில் வச்சு ஊறுது. 19 வகை இலையில எலி மருந்து வைக்கிறாங்கடா. தின்னுபிட்டு சாகுறியா? மனசாட்சிலாம் பேசுறியாடா? அங்க கண்ணை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? எங்களை என்ன பண்ண சொல்ற? யோ எப்படியாவது ரேவதியை கூட்டிட்டு வாயா. ஏதோ 2 வார்த்தை பேசணும். உங்க கூட்டணியில நான் இல்ல, ஆளவுரா சாமி. யோ மூடு வா. கண்ணன் நேத்து நைட்டே ரேவதியை வேணான்னு முடிவு பண்ணிட்டான். அவன் கடைசியா ஏதோ ஒரு gift கொடுக்கணும்னு வாங்கி வச்சிருக்கான். அதை கொடுக்க ஏற்பாடு பண்ணியா? கண்ணே மனசு மாறிட்டானா? இப்பதான்டா கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இங்க பாரா, உங்களோட பழகின பழக்கத்துக்காக அந்த புள்ளைய கூட்டு வர. சரியா? அவன் கிஃப்ட் கொடுப்பானோ இல்ல லிப் டு லிப் கிஸ் அடிப்பானோ, எதா இருந்தாலும் இன்னைக்கோட முற்றுப்புள்ளி வைக்க சொல்லு. சரியா? உங்களுக்காக பாருங்க, ரிஸ்கான இடத்துல எல்லாம் குதிக்கிறேன். போடா தருணே. பசிக்கிட்டு வா. உங்களை யாரோ சைட் அடிக்கிறாங்க, அங்க பாருங்க. ரேவதி, கண்ணே பைய உனக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணுமா? கோயிலுக்கு வெளியே நிக்கிறேன், ஒரு நிமிஷம் வந்துட்டு போய். இப்ப வா, எங்க வீட்ல விட மாட்டாங்க. ஐயோ போட்டோ எடுக்க போறோம்னு சொல்லிட்டு வா, நம்புவாங்க. போ போ. உங்களுக்கு எல்லாம் என்ன லவ் மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜா? லவ் மேரேஜ் தான். விளங்கிரும். பாப்பா இவங்களோட சேராத. சரி மாமா. குட் கேர்ள், அப்படித்தான் இருக்கணும். வாமா போலாம். வா. நீங்க எதுக்கு வர்றீங்க? பொண்ணுக்கு துணையாதான். ஐயோ அங்க பூரா குடிச்சு போட்டு காவாலி பயலா இருக்கான். ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைய காப்பாத்துறது? நீங்க இங்க இருங்க, நாங்க போயிட்டு வந்துறோம். வா. நீங்க யாரு? நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அதான் பொண்ணுக்கு துணையா வர்றோம். ஒரு பொண்ணு வீட்டுக்காரனுக்கு இல்லாத அக்கறை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன இருக்கு? கோயிலுக்கு வெளியே எத்தனை பேர் காத்து கிடைக்கும்? கூட்டு வா என்ன கொலையா கொல்றாங்க தெரியுமா உனக்கு? அதுக்கு என்ன கத்துற? சொட்ட தலையா அழைச்சிட்டு போடா. மேட்டர் கிளியர். வாமா போலாம். எத்தனை செக் போஸ்ட கடக்குறது? வாங்க. ஐயே ஐயே. பாம்பே से आया. நாங்க கண்ணனோட பாம்பே ஃப்ரெண்ட்ஸ். குட் பாய்ஸ். கண்ணன் எங்க இருக்கான்? வெல்கம் டு இனோவா கார். கம் இன். போ, கிஃப்ட் கொடுப்பேன், வாங்கிக்க போ. உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கர்ச்சீப்பை கொஞ்சம் மோந்துட்டு போங்க. எதுக்கு? வாசனையா இருக்கும். டேய், கண்ணனுக்கு ரேவதிக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமடா? நடக்கணும். அதுக்கு இந்த பொண்ணு என்னடா பண்றீங்க? இதெல்லாம் பாம்பே டெக்னிக். உனக்கு சொன்னா புரியாது. மூடிட்டு வண்டியில ஏறா. கத்தாதே பாப்பா. நீ வாயா போடா. ரெஸ்டாரன்ட்ல வியாபாரம் பேசிட்டு நேரா இருந்த உசில பேரியா? நான் போறியா? டேய் நல்ல தம்பி போகாதடா. போட மாட்டிடா. இருந்தா தானே மாட்டுவா. என்ன லூஸ் பண்ணி பேசுறா? சொல்லியா? டேய் அவன் லூஸ் இல்லடா, நம்மள லூஸ் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்கடா. யோ ரேவதி எங்க கூட்டி போறாங்க? நான் சொல்றத கேளுங்கடா. நீங்களும் எதுவும் பார்க்கல, நானும் எதுவுமே பார்க்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கிள் ரேவதி அக்காவை எங்கடா அனுப்பி வச்சிருக்கீங்க? ஆமாண்டா போனை வைங்கடா. ஐயா வீட்டுக்கார நின்னு போச்சுடா. நான் அப்புறம் பேசுறேன்டா. வைடா போனை. டேய் ராமையா வெள்ளோடா. உடனே நீ வெட்டாம விட மாட்டடா. எங்க ஐயா குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டேடா. இனோவா காரு, மெட்டால் இருக்கிற கலரு. ஆமா, நம்பர் தெரியாது. எல்லா செக் போஸ்ட்ல சொல்லி வர்ற எல்லா இனோவா காரையும் செக் பண்ண சொல்லி இமிடியேட்டா எனக்கு தகவல் அனுப்பணும். ஆமா, சரியா? எங்கடா போனாங்க? சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதியா. ஆளுங்க கூட டை கொடுக்காம தொடர்ந்து அடிக்கிறீங்க. கேட்டுட்டே இருக்கார்ல. சொல்றா சொல்லுங்க. எதுவும் தெரியாது சொல்றோம்ல. எதுக்கு மறுபடியும் அடிக்கிறீங்க? தம்பி அவ்வளவு முறப்பா பேசக்கூடாது. பேசுறேன். என்ன சப்பாத்தி மாவுத்தட்ட மாதிரி இருக்கீங்க? இப்படி அடிக்கிறதா? மாப்ள பொறுங்க. நம்ம ஊரடிய பாக்குறீங்களா? உண்மையை சொல்லுங்கடா. அட எங்களை அடிச்சு கேட்டாலும் சரி, மீச்சு கேட்டாலும் சரி, உண்மையிலே எங்களுக்கு எது தெரியாது.
போய் சொல்லாதடா. என்னங்க அண்ணே எங்களை எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம்னு அத்தாச்சி ஏதோ சொல்லுது என்னன்னு கேளுங்க. என்னடி இவர்தாங்க நேத்து நைட் ரேவதி கிட்ட ஏதோ பேசி கூட்டு போனாரு. என்ன அத்தாச்சி உங்க பக்குக்கா? டேய் இந்த கண்ணன் பையன் ஏதோ கிஃப்ட் கொடுக்கலாம்னு கூட்டு வர சொன்னேன் அண்ணன். ஆனா எங்களை இப்படி லெஃப்ட் ரைட் மாட்டி விடுவான்னு தெரியாம போச்சு. சத்தியமா எங்களுக்கு தெரியாது. எங்களை விட்டு ரேவதி ஏதோ போட்டோ எடுக்கணும் தான் வெளியே போச்சு. இந்த மனுஷன் ஏதோ மாத்தி மாத்தி போய் சொல்றான். ஐயய்ய வர வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. என்ன விஷயம் அது? இல்லனே கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தா மாட்டிக்கிறோம்னு போட்டோ எடுக்க போறதா நாங்க தான் மாத்தி சொன்னோம். நீங்க அடிக்கிற அடியில நாளைக்கு நானே போட்டோ வாயிருவேன் போல இருக்கு. எத்தனை நாள் நடக்குற பிளான்? ஏதோ டிக்கெட்ல 30 20 எழுதி போட்டுக்கலாம். என்னடா அது அந்த கண்ணன் பையன் தானே எழுதினா. அது என்னமோ பால் கணக்கு எழுதுறான்னு நானும் யதார்த்தமா விட்டுட்டேன். ஆனா இப்படி எங்க நாள் கணக்கு எழுதுவான்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. ஏண்டா நீதான் கண்ணன் ரேவதிக்கு கோயில பாட்டுல போட்டு அவன் காதுக்கு ஹெல்ப் பண்ணியா? சுப்ரபாதம் நினைச்சுதான் போட்டேன். சிடி மாதிரி போச்சுனே. இருங்க மூணு ஏத்திட்டு இருங்க சார். ஐயா இவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் நம்ம பொண்ணை கடத்திருக்கானுங்க. இவனுங்களை இப்படி கேட்டா உண்மையா சொல்ல மாட்டானுங்க. இவனுங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ள வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மையா சொல்றானுங்க. என்ன கேஸ் போட போற? கடத்தல் கேஸ் போட்டுருவோம். ஐயோ கடத்தல் கேஸா? அந்த பொண்ணு கண்ணனை லவ் பண்ணுச்சுங்க. ஆசைப்பட்டு தாங்க போச்சு. இல்லனா ஐயா பொண்ணு தூக்கிட்டு போக முடியுமா? யோ மோட என்னைய பாத்துருக்க சொல்லியா? அடிக்கடி நீங்க கோத்து விட்டு இருக்கீங்க. நானே உன்னை அடிச்சு கொன்னு என்னடா எடுபட்ட பேயங்களே எங்க உள்ள தப்பா போதறா வாயில புழுத்தல்ல உங்க என்னடி புள்ளைய பத்தி வச்சிருக்க? எங்க மொத்த குடும்ப மானத்தையே வாங்கிட்டான் அவன் சாவு என்னைக்கா இருந்தாலும் என் கையில தான்டா. அவரை விடுங்க, அவரை விடுங்க. அவரை என்ன வேணாலும் பண்ணட்டும். என் மயன் செஞ்ச தப்புக்கு எங்க ரெண்டு பேரும் வெட்டி கூட போடட்டும். இங்க பாருங்க, என் மயனுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. உங்களை கல்வார கால விட மாட்டேன்டா. அணைக்கின்ற போது எரிகின்ற தீயோ பாதையின் ஓரம் என்னமோ ராகம் கேக்குற மாதிரி இருக்கு இல்லையா? இது என்ன மாற்றம் இறைவனின் தோற்றம் இருவிழி யோ மோடு கட்சி வச்சிருக்க எதுக்குடா? இல்ல எம்எல்ஏ பொண்ணு வந்திருக்கு. நானும் கிளாஸ்மேட் குடுத்து இன்னும் கொஞ்சம் பிளட்ட தொடச்சிக்கிட்டு அழகா இருப்பேன்ல. ஏண்டா எதையுமே சின்னதாவே செய்ய மாட்டேங்கலடா. லைட்ல கை வச்சா பரவாயில்ல, சுவிட்ச்ல கை வச்சா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே கை வைக்கிறது. இந்த தலைமுறை பசங்களோட சேர்ந்து என் தலைமுடி கொட்டினதா மிச்சம். சிரிக்கிறியா சிரி. அவன் சிரிச்சு தான் இந்த கதையில உட்கார வச்சிருக்கா. நீ என்ன செய்ய போறியோ? இந்நேரம் 7 லிட்டர் பால் ஓட்டிட்டு சீட்டு விளையாண்டுட்டு உட்காந்துருப்பேன். இவங்க ரத்தம் ஒழுக சைட் அடிக்கிறாங்க. எப்படித்தான் நடக்குதோ? இந்தியாவில் உன் பொண்ணு எந்த மூலையில் இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சி நாளை காலையில கொண்டு வந்து நிறுத்துறேன். என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டாயா? இவனுங்க தான் ஏதோ பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. மகளே, கைத்தூர்காரங்க நம்மள நம்ப வச்சு ஏமாத்தி போட்டாங்கடா. ஆமா மங்களே, நான் கட்டிக்க போற பொண்ணை உன்னை தூக்கிட்டு போயிட்டான். அவன் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உசுர கூடாதா? வேடா. சாச்சிட்டு போயிட்டாளா? செல்ல மகன் செல்லம் கொடுத்து வளர்த்தில. இப்ப என்னாச்சு? குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டு போயிட்டால. எதை சொன்னாலும் அம்மா இல்லாத பொண்ணுடா, என் ஆத்தாடா நாடி பிடிச்சு கொஞ்சம். இப்ப என்னாச்சு? நின்னே அவளை பத்தி இந்த வீட்ல பேசாதீங்க. என் தம்பி வந்து பத்து கிடக்காப்ல வீட்டுல பேசிக்கிட்டேன். அந்த ஓடால் திருக்கி அந்த பொறுக்கு பெயிண்ட் வெட்டிக்க என் தம்பியால போடுங்கடா. உன்னை போய் நம்பினானே என் தம்பி. இது ஒண்ணுதான் குறைச்சல். படியோட கிளம்புறது பார்த்தா அவனை வெட்டாம விட மாட்டாங்க போல இருக்கு. என்னங்க நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அவங்க கையில கால்ல விழுந்தாவது நம்ம புள்ளைய உசுரோட விட சொல்லுங்க. என்ன எதுக்கு அவங்க கால்ல விழுந்து சொல்ற? ஓ மய கையில அடிச்சு அவங்க என்ன நானே வெட்ட வேண்டி. யோக்கிய பேர். என்னங்க? டேய் அது ஷேர் ஆட்டோ தானே? மூதேவி அது லாரிடா. ஐயோ தூக்க கலக்கத்துல ஒண்ணும் தெரியலடா. நீ வண்டியை கொஞ்சம் ஓரம் பண்ணி பாட்டு மூஞ்ச கிஞ்ச கழுவிட்டு போவோம். நீ அவங்கள எழுப்பு. டே மாப்ள, நல்ல தம்பி. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? புழல் ஜெயில இருக்கோம். சேஃபான பிளேஸ்ல தான் இருக்கோம். பயப்படாத. பாரு, அவங்க ஆத்தா மடியிலோட இப்படி படுத்திருக்க மாட்டியா? காதலை சேர்க்க எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நான் ஒண்ணுக்கு இறக்குறேன், நீ அவனை இறக்கு. நல்ல தம்பி, அவனை இறக்குடா.
ஏய் இவனடா காசு வாங்கி குடிச்சானா இல்ல காய்ச்சி குடிச்சானா இவ்வளவு போதையா இருக்கான் கண்ணா. கட்டியா தான் நிக்கிற கொஞ்சம் தட்டி எழுப்ப டேய் கண்ணா கண்ணா டேய். காதலிச்சா மட்டும் போதாது எங்களை மாதிரி கெப்பாசிட்டி வேணும் டேய் ஏன்? நீ போய் அந்த புள்ளைய எழுப்பு எழுப்புடா புள்ள என்ன பண்ண காத்திருக்கோ ரேவதி ரேவதி இந்த மூக்குல என்னத்த வச்சாங்களோ ஷோ. ரேவதி ரேவதி டாய் டா டா டாய் அங்க பாரு கண்ணனே ராஸ்கல்ஸ் எப்படி உட்காந்துருக்கான்ட்டு என்ன பாக்குற நம்ம ரொம்ப தூரமா வந்துட்டோம் இனிமே உங்க ரெண்டு பேர்த்த யாராலையும் பிடிக்கவே முடியாது வாய கழுவிட பரதேசி டேய் வில்லேஜ் பாய் கஷ்டப்பட்டு ஹீரோயிசம் பண்ணி தூக்கிட்டு வந்தது நாங்க நீ ஸ்கோர் பண்ண பாக்குறியா ஏப்பா, சும்மா இருக்கிறேன் எனக்கு வலது கால எடுத்து வச்சு வாங்க வலது கால எடுத்து வச்சு வாங்க என்ன பூந்த வீட்டுக்கு வருது ஏன் இப்படி பண்ணீங்க அசிங்கமா போச்சு என்ன எதுக்குடா இப்படி தூக்கிட்டு வந்தீங்க பாவீங்களா ஏன்டா அப்படி பண்ண எந்திரிடா எந்திரிடா டேய் நீ மண்டையால மூணு ஆயிட்டாடா டேய் யார் வந்தடா பாரு டேய் செல்ல குட்டி உன் புஜ்ஜு ரேவதிடா பட்டு குட்டி பாரு தேவையா இது பாருடா ரேவதி தெரியும் ரேவதி நீ என்ன எப்படியா தூக்கிட்டு வந்துருவேன்னு யார தூக்கிட்டு வந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அதனாலே குழப்பம் தானடா ஐயோ 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 அட பாவீங்களா அங்க முகூர்த்த நேரமே முடிஞ்சு போயிருக்கும் என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிருக்குமே என்ன எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க ஒன்னா தூக்கிட்டு வந்துட்டாங்களா ஒன்னு யார் ரேவதி தூக்கிட்டு வந்தது பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறானுங்களே இவனுங்க தான்டா நண்பனாடா நீங்களா இவ்வளவு ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க டேய் டேய் என்னடா நடக்குதுங்க என்னடா தெரியாத மாதிரி கேக்குறான் அதான்டா எனக்கும் புரியல ஒருவேளை பொண்ணை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டோமா இது அவ தங்கச்சியா இருக்குமோ ஐயோ ஒரு இளவு இல்லடா டேய் ஏண்டா உனக்காக முட்டி மோதி உயிரை பணைய வச்சு இந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்தா என்ன கேள்விடா கேக்குற நீங்க ஏமா அன்னி கோயில அவன் என்ன நாட்டுக்கு செத்துருவேன் என்னாச்சு உனக்கு இப்ப நான் எப்படா சொன்ன சாவேன்னு இப்பதான்டா சாகலான்னு தோணுது ரேவதி நீ பயத்துல உலற ரேவதி எனக்கு தெரியும் உங்க ரெண்டு பேத்துக்கு எவ்வளவு காதல் இருந்தது எனக்கு தெரியும் ரேவதி ஏன் ரேவதி அன்னைக்கு வந்து சட்டை வாங்கி கொடுத்த செலவுக்கு பணம் கொடுத்த வேர்த்த தொடக்க உன் கர்ச்சப்பை கொடுத்த பர்த்டேவுக்கு பாட்டில் வாங்கி கொடுத்த ஏன் ரேவதி இதெல்லாம் காதல் இல்லையா சரி காதல் இருந்து விடு அன்னைக்கு கோயில்ல அவன் காலில் இருந்து வாழ்க்கை கொடு கதறி ரேவதி இது காதல் இல்லையா சரி காதல் என்னடா சொல்லி வச்சிருக்க இவனுங்க கிட்ட அது இல்ல ரேவதி உன் கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் கொஞ்சோண்டு சேர்த்து சேர்த்து சொன்னையா எவ்வளவு அது ரொம்ப கொஞ்சம் டேய் இப்ப சொல்றா அந்த பொண்ணு உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணிச்சா இல்லையாடா காதல் இவ மனசுல இருக்கு மச்சான் ஆனா அந்த வெளியில சொல்ல மாட்டேங்கிறா ஐயோ 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 என் மனசுல எதுவுமே இல்லையே கடைசி வரைக்கும் நான் வேணாம் தானே சொன்னேன் இப்படி பண்ணிட்டீங்களேடா ஐயோ மச்சான் கொஞ்சம் சொதப்பிட்டமோ கொஞ்சம் இல்ல டோட்டலாவே சொதப்பிட்டோம் அம்மா நடந்து போச்சு அதெல்லாம் மறந்துரு இப்ப கல்யாணத்தை எந்த கோயில வச்சுக்கான்னு சொல்லு பொங்கடா லூசுங்களா அம்மா இந்த அடி உனக்கு விழுந்திருக்க வேண்டியது ரேவதி நில்லு ரேவதி என்ன ரெண்டு பேரும் விறுவிறுன்னு போறாங்க கல்யாணத்துக்கு நேரம் குறிக்க போறாங்களா உன் கருமாதிக்கு நாள் குறிக்க போறாங்க டேய் போய் தொலைட்டு விடு டேய் அவ போற போக்க பார்த்தா எங்கயாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கடத்தல் கேஸ் தூக்கி உள்ள வச்சிருவாங்கடா கடத்தல ஆமாடா எனக்கு பயமா இருக்குடா ரேவதி கிட்ட எடுத்து சொல்லி பேசி பாப்போம்டா தாசே ஐயோ ச்சே என்ன பண்ணு புரியவே மாட்டேங்குது தாஸ் வண்டி எடுத்து எஸ்கேப் ஆயிட்டான்டா யாரு நம்ம தாசா பாபா நம்மள எங்கயா ஓடி போயிடலாம் எங்க எங்கயாவது போயிடலாம்டா பாதியில ஒரு தாண்டா பாம்பே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் காதலுக்காக அடி வாங்கி மிதி வாங்கி காதலை சேர்த்து வைக்கிறது தாண்டா தமிழ்நாட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணன் ரேவதி ஒண்ணு சேரணும்டா சேர்த்து வைக்காம விட மாட்டேடா துப்பாதடா ரேவதி நில்லு ரேவதி ப்ளீஸ் எங்க போற அம்மா அதுல காசு போட்டாதான் பேச முடியும் தெரியுதுல கூட இந்தா மாமா கேட்டா டூர் வந்தோன்னு சொல்லு ப்ளீஸ் இந்த போன் எடுக்க யாருமே இல்லையா ஹலோ அத்தை நான் ரேவதி பேசுறேன் ரேவதியா யாரியே நீ ஏண்டி பேசுற நீ ஓட்டம் இல்லாம எங்க மானம் போச்சு எங்க மரியாதை போச்சு எங்க கெப்பாசிட்டியே போச்சுடி அத்தை நான் சொல்றத கேளுங்க செத்தா கூட என் மோத்துல நீ முடியாதடி இங்க வேண்டிய நீ வந்த என் கட்ட வேகாதடி எங்க செத்து தொழில் திருக்கி மகளே கேட்டு போன ரேவதியா
எங்க இருக்கன்னு கேட்டியா? அவ எங்க இருந்தா எனக்கு என்னடா? எனக்கு என்ன? என்னங்க அது? ஆனா ஒண்ணு அருவாளை தூக்கிறீங்க. அவங்கள பிடிச்சு உள்ள போடலாம்னு பார்த்தா நீங்க இவங்கள வெட்டிப்பட்டு ஜெயிலுக்கு போடுங்க போயிட்டு பண்றீங்க. பாருயா. ஐயா, இந்த வேணாம் ஐயா. முட்டாளத்தை வெட்டி ஜெயிலுக்கு போனா வர தப்பில்லையா? சொல்லுங்க ஐயா. அறிவு இருக்காயா? இன்னும் 2 நிமிஷம் பேசிருந்தா அவங்க பேச்ச வச்சு இருக்க இடத்த கண்டுபிடிச்சிக்கலாம்ல? பொறுமையா இருங்க. ரோசம், அமைதியா பெரிய இருங்க. நான் ரோசம். சொல்றதை கொஞ்சம் கேளுங்க ஐயா. சோத்துல 2 மூலையில உட்கார்ந்திருக்கணும். எங்க அப்பா கூட பிறந்த கப்பல் அரிசி. ஐயோ ஏத்த ஒரு 2 நிமிஷம் பொறுமையா இருந்திருந்தா எங்க இருக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கல. அப்படி சொல்லு. சரி விடுங்க, மறுபடியும் போன் வரும். பதட்டப்படாம பொறுமையா இருங்க. அப்படியே ஆமா, இது வேற ஐயா நான் பாரு. பேசுங்க, பொறுமையா பேசுங்க, அடக்கமா பேசுங்க. பொறுமையா பேசுறியா? எனக்கு பொறுமையா பேசுறியா? இதுக்கு பேரு பொறுமையா? நான் பேசட்டுமா? நான் பேசட்டுமா? இல்ல நான் பேசணும். மானே நான் பேசுறேன்டா. நான் பேசுறேன். அவரே பரவாயில்ல, நீங்க வேற. போட்டுக்க மேட்டர் கவுத்து பேசாம இரு. நான் பேசுறேன்டா. பேசாம இரு. கருப்பா ரேவதி, நான் அண்ணன் பேசுறேம்மா. மச்சான் நான் கண்ணன் பேசுறேம்மா. அடி செருப்பால. யாருக்கு யார் மச்சான்? ஏய், இவன் ஆம்பளையா இருந்தா எங்க இருக்குன்னு சொல்றா. உன்னை அங்கே வந்து புலி போடுறேன். ஏய், நீ மட்டும் நேர்ல கடந்தா உன்னை புளிச்சிரும்டா. ஏய், என்னடா சொல்றா? மச்சான் நீ பேசுறதா மாமான்னு இருப்பான். மச்சான் மச்சான் ஐயோ மச்சான் கண்ணே. ஏங்க ஏங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க? பொம்பளைங்க உங்கள மீதால விட்டு போறோம். எல்லாம் உங்களால வந்தது. இப்படி பேசினா பிரஷர் தான் வரும். வரட்டும். நானா ஏத்துக்கல. அவன் குடுக்குறான் பிரஷரா. அவன் குடுக்குறான் பிரஷரா. ஐயோ மச்சான்டானே. ஐயோ மச்சான்டானே. மச்சான் 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 மச்சான்டானே. ஐயோ மச்சான்டானே. ஐயோ மச்சான்டானே. மச்சான் மச்சான். என்ன பெருமாளனே போடுங்க. என்னண்ணே மச்சான் மச்சான் ஓட்டர் கார்டு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? விவரத்தை சொல்லுங்க. அட உங்க கண்ணன் நொன்ன. ஆமா. அவன் என்ன போன்ல பார்த்து மச்சான்டாடா. ஏண்டா சபதத்தை நிறைவேற்ற நேரமாடா அது? உங்களுக்கு தெரியும். யார் யார்டா சபதம் போட்டது? நான் யார்ட்டையும் நீ போடல. போடலையா? நீ போடலையா? தெரியாது. டேய் நீ சபதம் போட்டியடா? இல்ல இல்ல நான் பண்ணல. நான் போடல. நீ போடல. இல்லவே இல்ல. அப்ப மொத்தமா எல்லாத்தையும் போட வேண்டியது. அண்ணே பெருமாளனே, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப பார், நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறேன். உங்க வீட்டுக்குள்ள இது என்னது? லவ் பேட்ஸ். உங்க வீட்ல மட்டும் லவ் பேட்ஸ் வளர்ப்பீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லவ் வந்தா எழுப்பீங்களா? இப்படி கேட்கணும். வாடா வீட்டுக்கு போலாம். வாடா போயிட்டே இருப்போம். டேய் மோடுமுட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க தாங்கிறது ஏற்கதான். லவ் பேட்ஸ் வச்சிருக்கீங்க, பேசாம சூப்பு குடிங்க. செந்தாழம் பூவும் வந்தாடும் சென்றால் வந்து மோதமா ஏய், இவன் ஊரை விட்டு ஓடி வந்த மாதிரியா இருக்கான். ஏதோ மூணாருக்கு அனிமுன் வந்த மாதிரி இருக்கான். ஏய் மச்சான், இப்போ எங்கடா போறோம்? இதுல என்ன சந்தேகம்? உன் வீட்டுக்கு தான். என்னது, என் வீட்டுக்கா? மாப்பிள்ள, உன்னை விட்டு எங்களுக்கு வேற யாரா இருக்கா? ஆமா, இந்த மாதிரி ஒரு விழிச்சா உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். டேய் இப்படி பேசினா எப்படிடா? இல்லடா, லவ் பண்ற 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டி 2 பேரை எப்படா லவ் பண்ண வைக்க முடியும்? ஏன்டா நீங்க இந்த பிள்ளைய கடத்துனீங்க? என்னது, நாங்க என்ன செருப்பால் அடிப்பேன்? சரி விடு, நம்ம எல்லாரும் இப்ப இந்த பிள்ளைய பாதிலையும் விட முடியாது. பாவண்டா, இதுக்கப்புறம் இந்த பிள்ளைய திருப்பி வீட்டுக்கு அனுப்ப முடியாது. இப்படியே விட்டு போனா எங்கேயாவது போய் சூசைட் பண்ணிக்கிறேன்டா. உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகிறதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து நான் சூசைட் பண்ணிக்கணும். அது இவங்க கூட பழனதுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு நடக்கும். இப்போ அது முக்கியம் இல்லை. இப்போ உங்க வீட்டுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்றது? சரி, ஒரு கண்டிஷன். இவங்க 2 பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு எங்க வீட்டுல ஒரு பொய் சொல்லணும். ஓகேயா? பொய் தானே, அதே மாப்பிள்ள ஈஸியா சொல்லுவேன். மாப்பிள்ள ஒரு பொய் சொல்லணும். டேய் என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்றீங்க? என்னங்க அர்ச்சந்திரா, நான் பொய்யெல்லாம் பள்ளத்துக்கு கழுத்து மேல வரும். உன் பொய்யினால தானே நாங்க இந்த நேரம் உட்காந்துருக்கோம். பரதேச போயில விடுறா. இப்ப என்னடா, எங்க 2 பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லணும், அவ்வளவுதானே? ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? நான் எதுக்குடா வருத்தப்படணும்? பொண்ணை கடத்தினது நீங்க தான். கொல்றா. சரி எப்படி பெர்ஃபார்ம் பண்றான் பாரு. ஒரு ப்ராப்ளம்.
இல்லை நாயர் வீட்டுக்கு போகும்போது நம்ம 2 பேருக்கும் ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஒரு சின்ன பொய் சொல்லணும் ப்ளீஸ். சொல்லுடா, என்ன வேணாலும் சொல்லு. நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஹாஸ்டல்ல படிக்குது. இப்போ நான் கேரிங்கா இருக்கேன். எது வேணாலும் சொல்லு. உனக்கு பொய் சொல்ல கத்தா தரணும். நான் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்கிற மாதிரியே பேசுங்க.